ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க பிடியக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய பயிருக்கு தெரிய வரும் உண்மை, அதனால் பார்த்தீங்கன்னா விலகி போகும் விபரீதங்களை ஏராளம் தாங்க சொல்ல முடியும். வாங்க பிடியக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷமாக அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட ஆஞ்சலி ஏமாற்றிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு கொஞ்சம் கூட கில்ட்டினஸில் அது தெரிஞ்சுக்கிட்டு இருந்த இந்த கார்த்திக் பார்த்தீங்கன்னா நம்முடைய பைரவி பார்த்து என்ன இவன் இப்படி இருக்கான், இவன் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியல அஞ்சலி நினச்சி அந்த அஞ்சலி இவன் மூலமாக மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வரலான்னு பார்த்தா நமக்கு துணையாக இவன் என்ன இவ்வளோ ஜாலியாக இருக்கான், என்ன இவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு திருப்பம் ஏற்பட்டு இருக்கு, அது என்னன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானகிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. அண்ணி கோயிலுக்கு 3-4 பேரும் போனீங்களே, அப்படி என்ன தான் அந்த இடத்துல நடந்துச்சு, கார்த்தி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்முடைய ஜானகி என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோயிலுக்கு போனோம், கோயிலுக்கு போன இடத்துல சாமி கும்பிட்டு எங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு போனதுலேருந்து அவங்களோட மன நிம்மதி நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக சந்தோஷமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜானகி சொல்கிறாங்க. அண்ணி என்கிட்ட போய் சொல்லாதீங்க, ஒழுங்கு மரியாதை உண்மையாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ கார்த்தியை பற்றி நீ கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா அவன் வாழ்க்கை போனதுக்கு காரணமே நீ தான் அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பிடுறாங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க. அந்த விஷயத்தை நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம இந்த வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்திகை ஃபாலோ பண்ணிட்டு கிளம்பி போகிறாங்க. நம்ம கார்த்திகை பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரியாவோட மொபைலை எடுத்துகிட்டு வந்தார். பார்த்திங்கன்னா அந்த மொபைலை ரிட்டர்ன் தரத்துக்காக போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த பைரவி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த இடத்துல மொபைலுக்கு கொடுத்து மாற்றிக்கிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. யாராக இருக்குது அந்த பொண்ணு, எதுக்காக கார்த்திக் கூட பேசிகிட்டு இருக்கா, இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் பயங்கரமாக அவன் மண்டையில் கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் கிளம்பி வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அவங்க அம்மா விளக்கு போட சொன்னாங்களே கோயிலில், அந்த கோயிலுக்கு கார்த்திகை கூப்பிட்டு போயிட்டு அந்த இடத்துல விளக்கு போடுறாங்க. அந்த இடத்துல 2 பேர் சந்தோஷமாக இருக்கிறத இந்த பைரவி பார்த்துறாங்க. ஓ, இந்த பொண்ணு கார்த்திக் பிடிச்சிருக்கு போல், அதனால தான் ஆஞ்சலியை பற்றி கொஞ்சம் கூட நினைப்பே இல்லாத இவ்வளோ சந்தோஷமாக இருக்கானா, இந்த விஷயத்தை தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி இதை தான் நம்மக்கிட்ட மறைச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பைரவி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஞ்சலிக்கு தெரியும் பயங்கர பிரச்சனையாகுங்க. அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை வச்சு நம்முடைய பைரவி என்னெல்லாம் விபரீதம் விளைவுகளை கொண்டு வருவா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.